நாங்களும் வாகை சூட மலர் தேடி பல இடங்களுக்கு அலைஞ்சிருக்கோங்க. இன்னைக்கு வந்திருக்கிற இடம் திருச்சி மாவட்டத்தில் இருக்கிற திருவெரும்பீஸ்வரர் கோயிலுக்கு வந்திருக்கிறாங்க. அதாவது திருவெரும்பூர்னு சொல்றாங்க. எறும்புக்கு மலை கோயிலான்னு கேட்கலாங்க. ஆனா வாகை சூட வந்த குருநாதர் 3 மடங்காகும் சக்தி படைத்த சீடர்களுக்கு மட்டும்தான் இந்த இடத்த நான் அறிமுகம் செய்யணும். அதுவரை எந்த சீடர்கள் வந்தாலும் இந்த இடத்துக்கும் சரி, இதற்கான ஆபரணத்தையும் சரி முழுமையா சூட்டிக்க கொடுக்க கூடாது. ஏக வந்தனங்கள் எது செஞ்சாலும் தானம் தர்மம் இரண்டையும் சரியான வகையில கடைபிடிக்கக்கூடிய சீடர்களுக்கு மட்டும்தான் உச்சவாசலை காட்ட முடியும்னு சொல்லி 3 வராகங்களை காத்திருந்தாராங்க. காத்திருந்த குருநாதருக்கு ஒரே ஒரு வழிமுறை மட்டும்தான் தெரிஞ்சுதாங்க. தெற்கு வாசல் மேற்கு வாசல் இரண்டையுமே ஒரே நேர்கோட்டில் அமைச்சிருக்கணும். குருவும் பிரதான வாயில இருக்கணும், சீடரும் அதே பிரதான வாயில இருந்து தன்னுடைய மேற்கு முகத்தை 2 சயன நிலைகள்ல காட்டியிருக்கணுங்கிறதையும் உத்வேகமா சொல்லியிருக்காங்களாங்க. வடக்கு முகமா இருக்கிறவர் யாருன்னு கேட்கும் பொழுது யாருமே எல்லோரும் பிரம்மபுரீஸ்வரர் தான் சொல்லுவாங்களாங்க. ஆனா இங்க பிரம்ம நந்தீஸ்வரரா இருக்காங்க. தெற்கு முகத்துல ஆடியா இருக்கிற குருவே தட்சிணாமூர்த்தியா இருக்காங்களாங்க. இதை விட ஒரு பெரிய ஆற்றல் எதுன்னா, இந்த கோவிலுக்கு ஏன் திருவெரும்பூர் என்ற பேரும் திருவெரும்பீஸ்வரர் பேரும் வச்சிருக்காங்கன்றதுக்கான அர்த்தத்தை 3 மூலவர்களை ஒரே நேரத்தில் உருவாக்கணும். ஆதிதானம் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு அரும்பம்புல் எடுத்து 6 பேருக்கு சூட்டினாலும் சரி, இல்லை 60,000 பேருக்கு சூட்டினாலும் சரி, அவருடைய வரலாறு இதுவரை படைக்க முடியாத அளவுக்கு உச்சத்தில் இருக்கணும். உயரிய நாதத்தை படைச்சிருக்கணும். பெஞ்சோற்று கடனை தீர்த்திருக்கணும். வெள்ளோட்டம் பார்ப்பதில் யாருக்கும் குறைவில்லாதவங்களா இருக்கணும். கூட்டமா வாழக்கூடியவங்கள இவங்களை போல அதீத சக்தி படைத்தவங்க யாருமே இல்லைங்கிறத சொல்லணுங்கிறதுக்காகத்தான் திரு எறும்பீஸ்வரர் பேரையும் சூட்டிருக்காங்களாங்க. குருவே ஆதி சயன நிலையில இருக்காங்களாங்க. அச்சய பத்திரமா அம்மாவுக்கு வருங்குழல் நாயகி, அருங்குழல் நாயகி, ஆதி நாயகி, பெருங்குழல் நாயகி, பேதுரு நாயகின்னு சொல்லி பல பேர்களை சூடி கொடுத்துருக்காங்க. செஞ்சோற்று கடனை தீர்க்க இவங்களும் பல இடங்களுக்கு முன்னோக்கியே பயணிச்சிருக்காங்க, பின்னோக்கியும் பயணிச்சிருக்காங்க. உச்சகட்டத்தை இவங்க படைக்கணுங்கிறதுக்காக இவங்களுடைய வரலாறை 7 முகமா இருந்து காட்டியிருக்காங்களாங்க. வருகின்ற தல வரலாறுகள்லேயே இந்த தல வரலாறு இந்த திருச்சிக்கு பெயர் போன தல வரலாறாக கூட சொல்லலாங்க. காவிரி திரு ஆற்றங்கரையில இவங்க 3 பதிங்களை முழுமையா முடிக்கணுங்கிறதுக்காக காவிரியை 2ஆக பலிபீடமாக வச்சு தன்னுடைய தலைகீழா குப்பரை படுக்க வச்ச ஆறா கூட இவங்க உருவாக்கி காட்டியிருக்காங்க. அது எப்படி காவிரி ஆற்றையே தலைகீழா குப்பரை படுக்க வச்சவங்கன்னு சொல்றாங்கன்னு நினைக்கிறீங்களா? இவங்க 2 மலைமுகடுகளை உருவாக்கும் பொழுது முதல் மலைமுகடுல இவங்களுடைய ஆதி பிரதனத்தை 2 வகையராவ பிரிச்சுக்கணும்னு நினைச்சாங்களாங்க. முதல் வகையராவ பிரிக்கிறதுக்கு தான் காவிரி ஆறு முன்னோக்கி வான்னு சொன்னாங்களாங்க. அப்படி முன்னோக்கி வான்னு சொல்லும் பொழுது அவங்களுடைய எதிர் திசையிலிருந்து வேறு ஒரு நதி புறப்பட்டு வந்துருச்சாங்க. புறப்பட்டு வந்த நதியையும் இவங்களுடைய வரலாறையும் 2 பக்கம் பிரிக்கணுங்கிறதுக்காக குரு நாத நந்தியா இருந்து மும்மூல கொள்கையை 3 முகங்களுக்கு காட்டி கொடுத்தாராங்க. தெற்கு வாசல்ல இருந்து மேற்கு வாசலுக்கு நீ பயணிக்கும் பொழுது உன்னுடைய எதிர் திசையில் யார் உன்னை தேடி வருகின்றார்களோ அவர்களிடம் ஒரே ஒரு குரல் கொடுத்து உன்னை யார் நியமனம் செய்ய வேண்டும் என்பதை நீ நீதியில் இருந்து வழுவாமல் நெறிமுறையோடு செய்து வா, உன் வழக்குகள் அனைத்தையும் நான் முறைப்படுத்தி காட்டுகிறேன்னு சொல்லி அந்த நதியே 2 திசைகளை பிரிச்சு காட்டினாங்களாங்க. இந்த இடத்துல மட்டும் நதியின் வரலாற 3 வகையா பிரிச்சு இவரே முக்கிய நாதமுனீஸ்வரரா இருக்காராங்க. குருவுக்கு எந்த ஒரு தலமும் இது போல கொடுத்தது இல்லைங்க. ஆதி முருகரா இருக்கிறாரு, அரும்பக புதவலரா இருக்காருங்க. குருவே கருவறையில 2 தவசிலர்களை உருவாக்கி உச்சநாதத்துல உயரிய கோட்டத்தையே உருவாக்கி கொடுத்திருக்கிறாருங்க. பிரம்மநந்தீஸ்வரரா இருக்கிற குருவும் சரி, இங்க குரு கைலாசநாதரா இருக்கவங்களும் சரி, காசி விஸ்வநாதரா இருக்கவங்களும் சரிங்க, எல்லோருக்குமே பெயர் மட்டும்தான் மாற்றப்பட்டிருக்கு. குருவின் மூலதனம் எதுவோ அதுதான் உச்சத்துல கொடுத்துருக்காங்க. தர்க்கம்னா இது போல ஒரு தர்க்க வரலாற இனி வரும் காலங்கள்ல யாராச்சும் கொடுக்கணும், உருவாக்கணும், சீடர்களை 6 பந்தனங்களுக்கு முறைப்படுத்தி காட்டணும்னா இந்த ஆலயத்துக்கு வரலாங்க. இந்த ஆலயம் மிகவும் பிரசித்தி பெற்ற ஆலயம். மலையில 3 மடங்கு அதாவது 3000 கொள்கைகளை உருவாக்கி அட்சய பாத்திரத்தையே 6 கடல் இது அனைத்தையும் கடந்த ஒரு வரலாறையே படைச்சு காட்டியிருக்காங்க. தெற்கு முகத்திலிருந்து எப்பவுமே மேற்கு முகம் இல்லை வடக்கு முகம் தாங்க எல்லா ஆலயத்துக்கும் போவாங்க. இந்த ஆலயத்துக்கு மட்டும் எப்பவுமே வடக்குல இருந்து தெற்கு நோக்கி தாங்க நீங்க வரணும். கருவறையிலிருந்து ஒரு பக்கம் நீங்க பயணிச்சிட்டீங்கன்னா வடக்கு முகத்திலிருந்து தெற்கு முகமா போங்க. உங்களுடைய வரசித்தி பெற்ற விஷயத்தை அனைத்தையும் இதுலேயே நீங்க வரலாறு படைக்கலாங்க. 2 பூதகணங்களை 6 கணப்பகுதியும் வைத்து அழகுபடுத்தின ஒரே ஒரு ஆலயமா கூட சொல்லலாங்க. தெற்கு முகம் ஏன் பிரசித்தி பெற்றதுன்னு சொல்லலாம். வடக்கு முகத்தை ஏன் இப்படி காட்டியிருக்காங்கிறதையும் இந்த இடத்துல குறிப்பிடலாங்க. மேற்கு வாசல்ல இதுவரை யாருமே முழு நியதிகளை சொல்லாத பொழுது இவர் மட்டும் எப்படி இந்த நியதியை மாற்றி அமைச்சு கொடுத்தாருங்கிறதுக்கு மீண்டும் ஒரு ஸ்தல வரலாறு படைக்க தன்னுடைய முழு ஆதியே தன்னுடைய குருநாதர் தான் நினைக்கும் பொழுது
அவர் வடக்கு திசையில தான் முழு நோன்பு இருந்து பார்த்தாராங்க. அப்படி வடக்கு நோன்பு இருக்கும் பொழுது, நீ வடதிசையிலிருந்து தெற்கு நோக்கி வா, உன் வரலாறு அனைத்தையும் நான் முழு நியதியிலிருந்து அமைத்து கொடுக்கிறேன்னு சொல்லிட்டாராங்க. இங்க பாருங்க, குருவின் பிரதான வாயிலுக்கு பின்புறத்துல 2, அதாவது ஒரு மூலவர்னா கருவறையில் இருப்பாங்க. இங்க மும்மூலவரா குருவே காசி விஸ்வநாதன்ற பெயர்ல மூவார மூர்த்தியா இருக்காங்க. தெற்கு வாசலை மட்டும் இவங்க எப்பவுமே முழுமைப்படுத்தாம எப்பவுமே வடகரையும் தென்கரையும் தான் முருகோடி கொடுப்பாங்க. ஆனா இந்த ஆலயத்துல முதல்ல வடக்கு ஸ்தலத்தை முழுமைப்படுத்திட்டு பிறகுதான் தெற்கு வாசலையே அருங்காட்சியகமா அழகுபடுத்தி காட்டியிருக்காங்க. மும்மூலவர்களுக்கும் மும்மூலவராக இருந்த குருநாதருக்கு இது பிரசித்தி பெற்ற ஆலயமா இருக்குங்க. திருநாகை பட்டணத்துக்கும் இவங்களுக்கும் ஆதி மூலவராக இருக்கிற ஒரே ஒரு குருநாதர் யாருங்கிறத இங்கிருந்து நாங்க சொல்ல விரும்புறோங்க. திருவூராருக்கும் திருவூரந்திக்கும் 3 விளக்கங்களை கொடுக்கறனாலும் இந்த ஆலயத்துல இருந்து கொடுக்கலாங்க. செம்மனே சொல்றோம்னா இந்த ஆலயத்துக்கு மிகவும் பேர் கூட சொல்லலாங்க. அருந்தவ புதல்வர்களுக்கு மட்டும்தான் இதனுடைய ஆசான பயிற்சியின் விளக்கங்கள் அனைத்தையும் கொடுக்க முடியும். எங்களுடைய நாதமுனீஸ்வரர் ஆகிய குருநாதருக்காக நாங்க ஒரு சில வார்த்தைகளை மறைமுகமாகவும், மீதி இருக்கின்ற இலக்குகள் எதை தேடி அவரவர் அலைகின்றாரோ அவர்களின் சொற்றொடர்களும் அவர்களுடைய செயல்களுக்கு ஏற்ற உச்சத்தையும் கொடுக்க எங்களுடைய ஆடல்நாதரா எங்கள் குருநாதர் 2 பட்சணைகளை உருவாக்கி கொடுத்திருக்காங்க. 3 மூலவர்கள், 6 கருவறைகள், 7ஆம் நிலை பட்டறை, இவை அனைத்தையுமே குருவின் பிரதான வாயிலிருந்து உச்சஸ்தானத்துல காட்டின குருநாதருக்கு மீண்டும் ஒரு வல்லப நாயகர் என்கிற பெயரையும் சூட்டி அழகு பார்த்த ஆலயமா கூட சொல்லலாங்க. திருவெரும்பூர் சிறுவர் மீண்டும் எங்களுடைய ஆலய சகாப்தத்தில் இதுவும் ஒரு மிகப்பெரிய சகாப்தமா இருந்தா உச்சகட்ட சகாப்தத்தின் உயரிய நோக்கு என்றும் குரு சீடரின் உறவில் உரு கொடுக்கப்பட்டவர் யார் என்பதை இந்த இடத்துல கண்டுபிடிக்கணும்னா கொஞ்சம் சிரமம் தாங்க. ஆதி நந்தியா இருக்கிற குருநாதர் இன்னும் மறைக்கப்பட்டு 7ஆம் நிலையில் தன்னுடைய உச்சவாசலையே 2 மடங்காக்கி மூலவர்களுக்கும் மூலவராய் இருந்து ஆதி நந்தியான குருவின் பிரதான வாசலே இங்கு வடக்கு நோக்கி தான் இருக்குங்கிறதையும் நாங்க சொல்ல ஆசைப்படுறோங்க. ஆதி நந்தீஸ்வரருக்காக மீண்டும் ஒரு ஆதி சகாப்தம் ஒன்று படைக்கும் இடத்திலிருந்து இவ்விடமும் இவ்வுலகத்திலேயே மிகவும் பிரசித்தி பெற்றமா இருந்தால் திருச்சிரார் பள்ளியின் மிகப்பெரிய ஸ்தலமாகிய திருவெரும்பூருக்கும் இவ்வாந்து பாருங்க. உங்களுடைய ஆதி நந்தீஸ்வரர் குரு எப்படி இருக்க வேண்டும், யார் அதனை உருகொடுத்தார், எப்படி உருகொடுக்கப்பட்டது என்பதையும் முழுமைப்படுத்தி பார்க்கலாங்க. திருநிலை நாயகியா அம்மாவுக்கும் ஆதி தெற்கு வாசலையே கொடுத்து தன்னுடைய வடக்கு முகம் என்றும் குரு சீடர் உறவை பற்றியது, என்றும் என் முகம் உன்முகத்தை பார்த்தபடியே இருக்கட்டும்னு சொல்லி பிரதான வாயிலிருந்து 4 படிகளையும் அழகுபடுத்தி கொடுத்துருக்காங்க. நச்சாடை தவிர்த்தீஸ்வரர் ஆகிய இவருக்கும் இன்னும் பல வார்த்தைகளை கூட சொல்லி அழகு பார்க்கலாங்க. 3 முகத்தை கொடுத்து ஆதிநந்தியா இருக்கிறதால இவரை மரகத விநாயகர் என்ற பெயரையும் சொல்லி அழைக்கலாங்க. பரிபூர்ணத்துவத்தை கொடுத்ததால மாணிக்க விநாயகர் என்ற பெயரையும் சொல்லி அழைக்கலாங்க. கோமேதகத்தை சொல்லி காட்டினதால கோமேதக கணபதி என்ற வார்த்தையும் சொல்லி அழைக்கலாங்க. திருவூராருக்கு இது மிகவும் பெயர் போன்ற ஆலயமா இருக்கிறதால மீண்டும் எங்களுடைய உச்ச சகாப்தத்தில் எல்லோருக்கும் கல்வி எது, வாழ்க்கை நியதி எது, உயரிய நாதம் எது என்பதை உணர்த்தும் பொழுதெல்லாம் ஒவ்வொருவருக்குள்ளும் எங்களுடைய பெயரில் எங்கள் குருநாதர் குரு தவசுதரனின் பெயரே இடம்பெறட்டும்னு சொல்லி முடிச்சுக்கிறோங்க. ஆதி கட்டளை மீண்டும் ஒரு இடத்தில் இடம்பெறும் பொழுதெல்லாம் நாங்களும் இதே போல் ஒவ்வொரு எறும்பாக கூட்டு கூடி ஒன்றிலிருந்து மற்றொன்று மாறாமல் இருக்கும் பட்சத்தில் எங்கள் குருவே இவை அனைத்திற்கும் ஆதார கரும்பாய் இருக்கட்டும். அனைவருக்கும் குருவே சரணம், குருவடி சரணம், திருவடி போற்றிங்க.